எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெரும்பாலான செக்டார்ஸ் பெரும்பாலான பங்குகள் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டை ரைஸ் பண்ணதில் ஐடி ஸ்டாக்ஸ். நம்ம இந்த வாரத்தினுடைய அனாலிசிஸில் என்ன பார்த்தோம்? இந்த வாரம் பர்டிகுலராக வீக்லி அனாலிசிஸில் போஸ்ட் பண்ணும்போது ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வீக்லி ட்ரேடர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். முக்கியமாக இன்னைக்கு வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜில் தான் மார்க்கெட்டே ரைஸ் ஆயிருக்கு. செகண்டாக வந்து மோஸ்ட்டாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குது மீடியா ஸ்டாக்ஸ். ஸோ அதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட், குறிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஃபின் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸும் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது எஸ்டர்டே வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஓவரால் நிஃப்டினுடைய ரேஞ்ச் வந்து இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ரைட்னோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ இது பிரேக் அவுட்டை வந்து மார்க்கெட் ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த டாப் டு டாப். ஓகே, இந்த டாப் டு டாப் அப் டு இந்த லெவல் வரைக்குமே சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போதும் மார்க்கெட்டில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் 1140. இதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிஃப்டினுடைய டெக்னிக்கல் அப்டேட்டு. நிஃப்டி இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆன நிஃப்டி அப் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,145 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த லைவ் இதில் வந்து பார்க்கலாம். கரெக்டாக டைம் எத்தனை? 11:35 இருக்கா? இப்போ கீழே பாருங்கள் 11:35 இருக்கா? இதுக்கு அடுத்து நம்மளுடைய டார்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,145. ஓகே, இந்த லெவல் தான் டார்கெட்னு சொல்லியிருந்தோம் டிபிகே மெத்தட் பிரகாரம். சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 24,100 வரைக்கும் வந்துட்டு அகைன் அதே இடத்துல சஸ்டெயின் ஆகுது. நம்ம டார்கெட் வந்து 24,145. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 130 ஆச்சு அந்த டார்கெட் ரீச் ஆகுறது. பாருங்கள், எக்ஸாக்டாக ரீச் ஆகிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதா. இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் நம்ம எந்த பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ இல்லை பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணி தரேன் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்லி பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஃபைன். சரி, நிஃப்டி இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா, இந்த லோ வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 23,980 85ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸு, ஸோ இது வந்து குரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் இதுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் 24,140க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே இந்த ரேலி வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிடும் டுவோர்ட்ஸ் 24,225 24,290ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு ஒரு அப் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிளியராக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து ரைஸ் ஆன மாதிரி, நிஃப்டி அப்சைடு பிரேக் அவுட் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டும் ஆகலை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ட்ரெண்டு இந்த டாப் டு டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப் டு டாப் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அப்போது இது வந்து பாருங்கள் பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து 52,720 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் தான். 52,800க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக அப்சைடு போகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 51,900 51,700ங்கிறது வந்து பாட்டம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ்
ஒரு சைடுவேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி தான் அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு மேலே வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னையோடைய டேவோடைய ஹையை கட் பண்ணும்போது நாளைக்கு நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஃபோராக இந்த அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ஃபின் நிஃப்டி ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கும். லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து 23,660 ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,660க்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். டுவோர்ட்ஸ் 23,770 23,880 870 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஃபின் நிஃப்டி அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து லேக் ஆகிறது ஒரு சைட்வேஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி மட்டும்தான். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட் கிளாஸஸும் ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்லி ஜிஐ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட், அட்வான்ஸ் வேவ் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த 1 day டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டேட் வந்து ஜூலை 7th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு மேஜராக ரைஸ் ஆனது ஐடி செக்டார் அண்ட் மீடியா செக்டார். நேத்திக்கு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த 3 ஸ்டாக்ஸும் கிளியராக ரைஸ் ஆகிருப்பாங்க. ஒன்று இன்ஃபோசிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கிளியராக ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் டிசிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்காக இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் விப்ரோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், விப்ரோவும் ரைஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்சிஎல் டெக்னாலஜி அதுவுமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்டு நம்ம பார்த்ததில் ஸ்டார் ஹெல்த், ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ஃபர்தராக இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் வைஸாக நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐஜிஎல். நம்ம ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து நம்ம சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐஜிஎல் வந்து ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே, பிரேக் அவுட் ஆகி அகைன் இந்த ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ரைஸ் ஆகுங்கிறது தான் பார்த்தோம். ஸ்டார் ஹெல்த்தில் இருந்து நம்ம சொன்ன அத்தனை ஸ்டாக்குமே வந்து ரைஸ் ஆகிருக்கு. யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 days-ஆகவே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 6,750. கிட்டத்தட்ட இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகுது. அப்போ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா 6,750 ஒரு கால் வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு 1 day ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அதே போல் 6,900 910 ரீச் ஆச்சுன்னா ஒரு வந்து புட்டு வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம எப்படி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, இன்ட்ராடேனா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டனில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், அதையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். குறிப்பாக எப்படி லெவல்ஸ் எடுத்து அந்த லெவல்ஸில் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு லைவ் டெமோவாக வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸோ அதனுடைய ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் அண்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.